சீமான், எடப்பாடி, ஸ்டாலின். விஜய் தான். ஆமாம். அப்படி சொல்ல ஏதாவது காரணம் இருக்குங்களாங்கம்மா? காரணம் நிறைய இருக்குது. ரசிகர் நாங்கள் விஜய் ரசிகர். ஆனால் அவர் புதுசாக வந்தால் ஏதாவது நல்லது பண்ணுவார் அப்படின்றது. டிவிக்கே என்னடா அப்படி காரணம்? புதுசாக எதிர்பார்க்கலாங்க. அதே தான். விஜய்க்கு அதிகமான வாக்கு. நாங்கள் கோயம்புத்தூர் தாங்க. சரி. சீமான் சீமான் ஐடியா இல்லைங்க. ஐடியா இல்லை. எடப்பாடி ஐடியா இல்லை. ஐடியா இல்லை. ஸ்டாலின் நோ சான்ஸ். மோடி எனக்கு அவர் தான் பிடிக்கணும். அதனால் மோடி தானே. தமிழ்நாட்டில் அவர் நிற்கிறல. எங்களுக்கு விஜய் பிடிக்கும். சரி, அவர் வந்தால் நல்லா தான் பண்ணுவார். எதிர்பார்க்குறோம். ஃபேமிலியில் எல்லாருமே விஜய்க்கு தான் போட போகிறாங்க. எல்லாருமே பேசி வச்சுருக்கோம். விஜய் தான். ஸ்டாலின் என்ன காரணம்? அவரால் நலத்திட்டங்கள் அதிகமாக செய்கிறாரு. அதனால் சீமான ஐடியா இல்லைங்க எனக்கு. இது விஜய் அது மாதிரி ஐடியா இல்லை. எடப்பாடி ஐடியா இல்லை. ஒரே ஐடியா ஸ்டாலின். ஆமாம். சீமான், எடப்பாடி யார் உங்களுக்கு யார் பிடிக்கும் தான்? சொல்லு. நீங்க யார் விருப்பம்? யார் வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? விஜய். என்ன காரணம் விஜய் வருதுன்னு சொல்றீங்க? விஜய் பிடிக்கும். புது மாற்றம். மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். சான்ஸ் கொடுக்கலாமே விஜய். விஜய் என்ன ஏன் அப்படி விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? இப்போ 2 வருஷம் தான் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. புது இதுதான் சான்ஸ் தான். அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கட்டும். 4 பேர் நிற்கிறாங்க. சீமான் இருக்காரு. அவரை பற்றி உங்களோட கருத்து? இல்லை, அவரும் ஓகே தான். எடப்பாடி இல்லை இல்லை, நோ ஐடியா சார். நானும் விஜய் தான். என்ன காரணம் விஜய் வரணும்? அவர் தான் வரணும். அவர் தான் சூப்பர். காரணம் சொல்லு. காரணம்னா என்னன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கும் அவர் வந்தால் சுச்சுவேஷன் மாறும்னு ஒரு நம்பிக்கை தான். எடப்பாடி, ஸ்டாலின். விஜய் தானா? விஜய் நல்ல ஆக்டர். எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும் விஜய்னா. வெற்றி பெறுவார்னு நினைக்கிறீங்களா? இப்போ வீட்டிலலாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? விஜய் தான். ஆமாம். 5 ஓட்டும் விஜய் தான். ஆமாம். எந்த கட்சியில்? டிஎம்கே. டிஎம்கேலேருந்து 5 ஓட்டு. எப்படி அப்பா அம்மா என்ன மாற்றினீங்க? இல்லை, அவங்களுக்கும் பிடிக்கும். ஒரு சான்ஸ்க்காக அவங்க வரலாம். மேபி விஜய் தான் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமாம். நீங்கள் விஜய் தான். விஜய் தான். ஏன் அப்படி விஜய் தான் சொல்ல என்ன சொல்கிறாங்க? இல்லை, அவர் இப்போ பொலிட்டிக்ஸில் எதுவுமே ஒழுங்காக இல்லைன்னு தோணுது. அவர் வந்தால் எல்லாம் கரெக்டாக. விஜய் அந்த காரியத்தை சரியாக செய்வார்னா எதை சொல்லுங்க? மக்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார். இந்த மாதிரி டொனேஷன் அந்த மாதிரிலாம் நல்லா செய்வார். உங்கள் வீட்டில் இதுக்கு முன்னாடி எந்த கட்சிக்கு ஆதரவாக இருந்தீங்க? டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாமே. ஆனால் இப்போ யாருக்கு எத்தனை ஓட்டு உங்கள் வீட்டில் விஜய்? எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே விஜய். 10 கிட்ட நேட்டிவ்லலாம் சேர்த்து. ஆனால் 10 பேருமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க நம்பலாமா? நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம். எலெக்ஷன் வந்தால் தான் தெரியும். ஆனால் வீட்டில் என்ன சொல்கிறாங்க? விஜய் ஓட்டு போடுவோம், விஜய்க்கு தான் போடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எடப்பாடி அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவரை பற்றி எதுவுமே நினைக்கல. யாரை பற்றி எதுவுமே நினைக்கல இப்போ நாங்கள். ஆமாம், அவன் விஜய் தான். விஜய் ரசிகர் நான். ஆனால் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் விஜய்க்கு பெருசாக விழாது அப்படிங்கிற பேச்சு இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விஜய்க்கு தான் வரும்னு நினைக்கணும். அந்த மாதிரி நம்ம ஃபேமிலியில் எத்தனை வாக்கு இருக்குது சார் விஜய்க்கு? அவங்க ஃபேமிலியில் இருக்க ஒரு 15 இருக்குங்களா? எத்தனை வாக்கு சார்? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் சார் என்ன சொல்லு? நான் யார் வருவாங்க கேட்குறாரு. நல்லா இருக்கும். டிவிக்கே தான் ஒரு மாற்றம் உண்டாகும். டிவிக்கே வந்தால் அதனால தான் மெயினாக. வேறு ஏதாவது காரணம் இருக்குல்ல? இந்த காரணத்துக்காக விஜய் ஓட்டு போடணும்னா? இன்னொன்று அவரோட ஃபேனு நாங்கள். அதனால் அதுக்கு அடுத்து பார்த்தா இத்தனை வருஷம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2026ன்னு கம்பேர் ஏதாவது மாற்றம் உண்டாகணும்னா டிவிக்கே வந்தால் தான் மாற்றம் உண்டாகும். இல்லைனா எப்போவுமே நார்மலாக நடக்கிற ஆட்சி தான் நடக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் அவங்க பற்றிலாம் எனக்கு. ஆனால் விஜய் தான். விஜய் தான். இல்லை, விஜய் தான். 18 வயசே ஆகலை எனக்கு. யார் முதல்வர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படி 4 பேர் சொல்லிடுறேன். சீமான், விஜய், எடப்பாடி, ஸ்டாலின். எடப்பாடி. அவங்க எடப்பாடி சொல்லிருக்காங்க. இல்லை, அவங்க சொல்லட்டும். அவங்க விருப்பம் தான். என்ன காரணத்துக்காக எடப்பாடி நினைக்கிறீங்க? பெஸ்ட் அவரோட ஆட்சி போன தடவை அதே மாதிரி எந்த விலைவாசியும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால அவர் பெஸ்ட். சீமான்
சீமான் பேச்சு மட்டும்தான், மற்றபடி எதுவுமே கிடையாது. விஜய் விஜய் ஓகே, ஆனால் அவருக்கு இன்னும் திறமை வேணும். ஸ்டாலின் ஸ்டாலின் ஒஸ்ட்டு. நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? விஜய் தான், எப்பவுமே விஜய் தான். அவர் கொஞ்சம் இன்னும் புதிய மாற்றம் வேணும்ல, எப்பவுமே இருக்கிறவங்க இருந்தால் புதுசாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ விஜய் இருந்தால் பெஸ்ட்டு. மோஸ்ட்லி அவர் தான் வருவார், அவர் தான் வரணும், அவர் தான் வந்து ஆகணும். அப்போ தான் நாட்டுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. சரிங்களா? இந்த வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குது சார் விஜய்க்கு? இல்லை, இப்பயே நாங்கள் நிறைய ஆல்மோஸ்ட் எல்லாருமே விஜய் தான். எல்லாருமே விஜய் தான். கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாக விஜய் தான். விஜய் தான். மோஸ்ட்லி ஸ்டாலின் நோ சான்ஸ். சரி. எடப்பாடி? அவர்லாம் இல்லைங்க. சீமான்? அவர்லாம் சான்ஸே இல்லை. ஏன் சீமான்? ஒன்லி விஜய் தான். சீமான்லாம் பெஸ்ட். அவர் இனிமேல் விஜய் தான். நம்ம வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குது சார் விஜய்க்கு? எங்களுக்கா? எங்களுக்கு இருக்கு 20 இருக்கு. 20 இருக்குது. சரி, நீங்கள் சார்? எங்கேயாவது புதுசாக வந்தால் தான் ஓகே, 4 பேருமே வேண்டாம். சரி. இல்லை, இப்போ வந்து வாய்ப்பு கொடுக்காம இருக்கிற 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து சீமான், இன்னொன்று விஜய். சீமான் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து விவசாயத்துக்காக சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி கேரக்டர் வைஸாலாம் வந்து எனக்கு இது இல்லை. நெக்ஸ்ட் எடப்பாடி வந்து ஆப்போசிட் டீமுக்கே அவர் பேச மாட்டேங்கிறாரு, எதிர்த்து அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு டவுட் இருக்குது. இதுக்கு ஜெயலலிதாவே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. வேற யார் கேட்டீங்க? ஸ்டாலின் வந்துட்டார் சிஎம்மா, பட் வந்து அவருக்கு வந்து எப்படி நடக்கணுன்றது தெரியல. அவர் ஃப்ரீயாக கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கார் அவர் வரத்துக்காக. ஸோ அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. விஜய்? விஜய்க்கு வந்து எனக்கு சுத்தமாக அது மாரி விஜய் சொன்னீங்கன்னா அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அவர் சினிமா கோட்டு குறிப்பாக 4 பேர் இருக்காங்க. சீமான், விஜய், எடப்பாடி, ஸ்டாலின். யார் முதல்வராக வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? நல்லதுன்னு நினைக்கல. யார் நமக்கு வந்து நல்லது செய்யணும் முக்கியம். பழசாகவே இருந்துகிட்டே இருக்கும், அதை வேண்டாம்ல. புது ஆட்சி வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எல்லாம் நினைக்கிறேன். இப்போ புதுசாக வந்து இந்த 2ல் வந்து சீமான் இருக்கார், விஜய் இருக்கார். யார்? விஜய் வந்தால் நல்லா இருக்கும். ஏதாவது காரணம் இருக்குங்களா விஜய் வந்தால் நல்லா இருக்கு? காரணம் சொல்ல முடியாது. விஜய் வந்தால் நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நன்றிக்கா. ஸ்டாலின், விஜய், எடப்பாடி, சீமான். இப்போ வந்துட்டு ஸ்டாலின் பண்ண ஆட்சியை வந்துட்டு பார்த்தாச்சு. அதனால் வந்துட்டு விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். விஜய் வராட்டி எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும். சீமான்? சீமான் அவர் வேணாம் ஒன்றும். அவர் பேசுகிறதே ஒன்றும் அவ்வளோவா நல்லா இல்லை, அதனால தான். எடப்பாடி வந்துட்டு நல்லா பேசுகிறாரு, என்ன பண்ணுவார்னு தெரில. வந்தால் நல்லது பண்ணால் சரி, யார் வந்தாலும். ஆமாம். உங்கள் ஆப்ஷன் வந்து விஜய். ஆமாம். ஃபஸ்ட்டு பிஜேபி சொல்லலையா ப்ரோ? பிஜேபி அண்ணாமலையோட கூட்டணியில் தானே இருக்காரு. அதனால தான் வந்து எடப்பாடியோட கூட்டணி இருக்கிறதுனால தான் வந்து அவங்க முதலமைச்சர் வேட்பாளராக கேட்காம இந்த 4 பேர் சீமான், விஜய், எடப்பாடி, ஸ்டாலின். விஜய் தான் ப்ரோ. என்ன காரணம்? காரணம்னா அவரோட இது நல்லா இருக்கு ப்ரோ. அவங்க பண்ணுறதை பார்த்தா நல்லா இருக்கு. அவங்க நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறோம். ஆனால் பல விமர்சனங்கள்லாம் வருது, வந்து நேராக மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு, வந்து இன்னும் அரசியல் களத்துக்கு நேராகவே வரலை, அவருக்கு சினிமாவில் தான் நடிக்க தெரியும், அரசியல்லாம் பண்ண தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்குறீங்களா? அதை பற்றி என்ன? இல்லை, கேட்குறோம். அது வந்துட்டு அவர் வந்துட்டு பண்ணிட்டார். வந்தார்ல கரூரில் 41 பேர் இறந்தாங்க அதுன்னு சொல்லிட்டு அவர் மேலே பழிய போடுறாங்க. அப்படியே அவர் வந்தால் கூட நல்லா க்ரௌடு வந்து இந்த மாதிரி உயிரிழப்பு ஆகினால அவர் வராமல் இருக்கிறான் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அந்த தடையெல்லாம் தாண்டி வருவாரா? வருவார், வரணும். கண்டிப்பாக வருவார் ப்ரோ. எடப்பாடி? எடப்பாடி எப்போவும் ரெட்டையிலனால ஒரு இது தானே ப்ரோ, அதனால் வாய்ப்பு இருக்குது ப்ரோ. அவங்களும் சீமான் வந்து எப்போ எந்த பக்கம் சாய்வார்னே தெரில ப்ரோ. வந்தால் நல்லது தான் ப்ரோ. யார் வந்தாலும் நல்லது தான் ப்ரோ. ஸ்டாலின் அதான் ப்ரோ, எத்தனை வாட்டி பார்த்தாச்சு. ஒரு நாள் புதுசாக ஏதாச்சும் வரட்டும் ப்ரோ, பார்த்துக்கலாம். ஆப்ஷன் வந்து விஜய் தான். எஸ் ப்ரோ. தேங்க்யூ. சீமான் வந்தால் நல்லா இருக்கும். சீமான் என்ன பிரதர் அப்படி சொல்ல காரணம்? இல்லை, என்ன காரணம்? இந்த இவன் நல்லா சொல்லணும். தமிழக அரசியல் ஒரு சமைச்சு யோசிச்சுக்கிட்டேன். அரங்கில் மாநாடு எல்லா பக்கம் எல்லா பக்கமும் பேசாப்புல. இவர் விஜயெல்லாம் வந்து என்ன செய்ய போகிறாரு நம்மளுக்கே தெரியல. மாநாடு வந்து 41 பேர் இறந்தது தான் ரீசனு. அதே மாதிரி இப்போ சீமான் வந்தால் ஏதாச்சும் மக்களுக்கு நல்லது பண்ணுவோம். இப்போ திமுக இருந்தது, அப்போ அப்படியே தான் இருக்குது. ஒரு சீமானுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே வந்து என்ன பண்ணுதாருன்னு. அதனால எப்படி பார்க்குறீங்க வந்து இந்த முக்கியமான மாநாடு, தண்ணீர் இந்த மாதிரி மாநாடுலாம் எடுக்காங்க, இருந்தாலும் மக்கள் வந்து மக்கள் இல்லாமல் குறிப்பாக அந்த எதிர்கட்சிகள்லாம் பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. தண்ணி கூட பேசியிருக்காரு, மாடு
அது யாருக்காண்டி பேசுதா? மாடு இருந்தால் நம்மளுக்கு தான் நல்லது. அதாட்டி தண்ணி இருந்தால் தான் நம்ம உயிரே வாழ முடியும். மரங்கள் இருந்தாலுமே மழை வரும். அதனால தான் இதெல்லாம் இருக்கவே தான் நம்ம வாழையே செய்தோம். இப்போ இதுவே இல்லைன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்? உங்கள் கணக்குப்படி சீமான் தான். எங்களுக்கும் அதே தான். அதை வந்து கலாய்க்கிறவங்க கலாய்ச்சிட்டு போட்டோம். விழிப்புணர்வை ஏற்றுக்கிட்டால் நல்லது, அவ்வளோதான். அது ஒரு விழிப்புணர்வு நினச்சிக்கிட்டு போக வேண்டியது, வேறு என்ன. எடப்பாடி ஓகே, அவர் ஒரு தமிழ் தான், நல்லா ஒரு தமிழன் சப்போர்ட் பண்ணி இருக்கார். ஓகே தான் ஓரளவுக்கு. ஸ்டாலின் எனக்கு எதுவும் அதை பற்றி கருத்து இல்லை. சொல்ல வேண்டாம் ஒன்று. நன்றி. ஓகே.